வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் 4th and 5th அக்டோபர் 4th வீக்குரிய சயின்ஸ் லெசன் பிளான் பார்க்க போறோம். 4ஆம் வகுப்புக்கு வந்து நீர், 5ஆம் வகுப்புக்கு வந்து உணவு. டே 1 கிளாஸ் 4 அலகு 2 4ஆம் வகுப்புக்கு நீர் பாடத்துல ஆகா அறிவியல் THP பேஜ் நம்பர் 8 and 9ல இருக்கு. சோ இந்த ஆகா அறிவியல் தான் நம்ம டே 1ல நடத்த போறோம். சோ அதோட LO அப்படின்னா அந்த ஆகா அறிவியல்ல வந்து அடர்த்தி வேறுபாடு, நீரோட அடர்த்தி, அந்த சுடுநீர், சாதாரண தண்ணி, குளிர்ச்சியான தண்ணியில அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து அந்த ஆகா அறிவியலோட TLM. சோ இதெல்லாம் வச்சுக்கணும். சோ ஆகா அறிவியலுக்கு வந்து எந்த விதமான எக்ஸசைஸும் கிடையாது. தென் 5ஆம் வகுப்பு டே 1ல அது அலகு 1 செயல்பாடு 3 முடிந்தால் பிடி அந்த செயல்பாடு THP பேஜ் நம்பர் 33 and 34. அடுத்து அந்த செயல்பாடு 3 முடிந்தால் பிடிக்குரிய LO இது. அந்த செயல்பாடு 3க்குரிய TLM பட அட்டைகள், அதாவது உணவுப் பொருட்கள், நல்ல நிலையில இருக்க உணவுப் பொருட்கள், கெட்டு போன நிலையில இருக்க உணவுப் பொருட்கள், இதோட படங்கள். அப்புறம் வந்து கெட்டு போக வைக்கிறதுக்குரிய காரணிகள், இதோட பட அட்டைகள்லாம் இருக்கும் புக் பேக்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து சொல் அட்டைகள். சோ அந்த காரணி இல்லைன்னா அந்த உணவுப் பொருள் சொல்றதை பத்தி இருக்கும். சோ அந்த சொல் அட்டைகள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்க போறோம். அடுத்து இது ஒர்க் புக், டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் வந்து அடுத்த டே 2ல பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இது செய்யறதுக்கு டைம் வந்து கம்மியா இருக்கும். அடுத்து நாள் 2 வகுப்பு 4 அதுல வந்து செயல்பாடு 4 நீரின் நிலைகள். இதுதான் வந்து செகண்ட் லெசன்ல ஸ்டார்ட் ஆகுற முதல் செயல்பாடு. சோ நீரின் நிலைகள் THP பேஜ் நம்பர் வந்து 9, 10 and 11. தென் அதுக்குரிய LO 3 நிலைகளையும் குறித்து விவரிக்கிறது தான். அடுத்து அந்த ஆக்டிவிட்டிக்குரிய TLM கண்ணாடி குவளை, ஐஸ் கட்டி, பிளாஸ்க். அடுத்து இங்கேயும் ஒர்க் புக் எக்ஸசைஸ் 2.1ல இருந்து 2.5 வரைக்கும். நம்ம இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு இதை செய்யறதுக்கே டைம் இருக்காது. சோ அதனால டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் வந்து அடுத்த நாள் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நாள் 2 5ஆம் வகுப்புக்குரியது செயல்பாடு 3 முடிந்தால் பிடிதான். சோ அதனால LOவும் அதுக்குரிய LOவே தான். சோ அப்ப நம்ம டே 1ல இருந்த செயல்பாடு அப்படியே பார்த்து LOவையும் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து TLM இருக்காது, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சுட்டோம். ஒர்க் புக் எக்ஸசைஸ் வந்து டே 1ல செஞ்சுட்டோம். சோ டே 2ல வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் FAA வந்து 4th 5th ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ 4th ஸ்டாண்டர்ட் செயல்பாடு 4, 5th ஸ்டாண்டர்டுக்கு செயல்பாடு 3. தென் குறைதீர் கற்பித்தல்ல வந்து நீரோட நிலைகள் குறித்தும் 5ஆம் வகுப்புக்கு வந்து உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் விதிமுறைகள் குறித்தும் ஒரு செயல் திட்டம் நம்ம கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பசங்களுக்கு கொடுத்து அவங்க அடுத்த நாள் செஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு அவங்களுக்கு வந்து விளக்கி தெளிவுபடுத்தலாம். ப்ராஜெக்டா செய்யும் போது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். சோ அவங்களுக்கு எதுலயாவது கொஞ்சம் புரியாம இருக்கிற பகுதி இருந்துச்சுன்னா அது இன்னும் கிளியர் ஆயிடும். சோ இதோட சயின்ஸ் லெசன் பிளான் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம சோசியல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.